ஹாய் ஆல். இன்னைக்கு 6th டேர்ம் 3ல இருக்க இயல் 1 இலக்கணம் பார்க்கலாம். என்னதுன்னா 4 வகை சொற்கள். 4 வகை சொற்களை என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்துக்கு பொருள் இருக்கு. ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதுல எடுத்துக்காட்டு பாருங்க. ஈ, பூ, மை, வி, நோ, து இப்படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்கு. ஒரு எழுத்துக்கு பொருள் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். எடுத்துக்காட்டு கல், கடல், தங்கம். இப்படி பொருள் தர்றதுக்கு பேர் தான் சொல். ஓகேங்களா? ஒரு எழுத்துக்கும் பொருள் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இதுக்கு பேரு சொல். இலக்கண அடிப்படையை வச்சு பார்க்கும்போது சொற்களை 4 வகைகளா பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண அடிப்படையில 4, இலக்கிய அடிப்படையில 4. அதை அடுத்து பின்னாடி நம்ம படிப்போம். இப்போ இலக்கண அடிப்படையில என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் பார்க்க போறோம். இலக்கண அடிப்படை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்னா நம்ம மனுஷங்களை பேர் சொல்லி கூப்பிட்றோம்ல, அது மட்டும்தான் பேரா? இப்போ நாய்க்குட்டிக்கெலாம் பேர் வைக்கிறோம்ல, அதுதான் பேரா அப்படின்னா அப்படி கிடையாது. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு 6 இடங்களில் பெயர்ச்சொல் வரும். அப்போ பாருங்க, பாரதி அப்படிங்கிறது பொருள் பெயர். இடப்பெயருங்கிறது பள்ளி. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிக்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? இடம், இந்த இடம் மருத்துவமனை, இப்படி வர்ற இடப்பெயரும் வரும். ஒன்றன் பெயர் அதோட பெயரை குறிக்கும். காலை, கண், கண்ணுங்கிறது சினைப்பெயர். நன்மைங்கிறது பண்பு பெயர். ஓடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இப்படி 6 பெயர்கள்லையுமே வர்றது என்னது? பெயர் சொல் எனப்படும். அடுத்து வினைச்சொல் பார்ப்போம். வினை அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினைனா என்னதுன்னா செயல். வினை என்பது செயல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. வா, போ, எழுது, விளையாடு, சாப்பிடு, இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் வினைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். ஓகேங்களா? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இந்த இடைச்சொல் தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து எப்படி தனித்து இயங்காதோ அதே மாதிரியே இடைச்சொல்லும் தனித்து இயங்காது. இடைச்சொற்கள் என்னென்னு பார்த்தோம்னா மற்று, ஐ. ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இடைச்சொல்ல மற்று, ஐ. தந்தையும் தாயும் வருது இல்லைங்களா? வெளிப்படுமாறு வர்ற இதுக்கு இலக்கண குறிப்பு என்னது? எண்ணும்மை. மறைஞ்சு வந்தா உம்மை தொகை. தந்தை தாய்னு கொடுத்துருந்தாங்கன்னா உம்மை தொகை. தந்தையும் தாயும் அப்படின்னா அது எண்ணும்மை. இந்த இடத்துல அப்படிங்கிற இடைச்சொல் வந்திருக்கு. மற்றொருவர், ஐ, திருக்குறளை. அப்போ இதெல்லாம் என்னது? இடைச்சொல். உரிச்சொல்னா என்னன்னு பார்க்கலாம். உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. ஓகேங்களா? அதுக்கு பேரு உரிச்சொல். பெயர் சொல் நகரம் அப்படிங்கிறத மிகுதிப்படுத்தி எப்படி சொல்றாங்க? மாநகரம். மானா பெரிய அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அப்போ உரிச்சொற்கள் என்னென்னது? சால, தவ, நனி, உரு, களி, இதெல்லாம் உரிச்சொல் தொடர். அப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? மாநகரம். அப்போ இங்க மாங்கிறது உரிச்சொல். சால சிறந்தது. சாலங்கிறது உரிச்சொல். சாலனா மிகவும் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்போ பெயர் சொல், வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த கூற வருவதுக்கு பேரு உரிச்சொல் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதுல பாருங்க, பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளவனும் தங்கையும், இது என்னது? இது பார்த்தோம்னா இதில் என்ன சொல் வந்திருக்கு? இடைச்சொல் வந்திருக்கு. அப்படிங்கிற இடைச்சொல் வந்திருக்கு. மாநகர பேருந்து. மாநகர பேருந்துல மாங்கிற உரிச்சொல் தொடர் வந்திருக்கு. அடுத்து நாள்தோறும் திருக்குறளை படி. ஓகேங்களா? திருக்குறள் அப்படிங்கிற பெயர் சொல் வந்திருக்கு. இங்க ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது. அப்போ சாலச் சிறந்தது அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். ஓகே. அடுத்து இந்த குறள்ல இருக்க இடைச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அப்போ இங்க என்ன சொல் வந்திருக்கு? இடைச்சொல் வந்திருக்கு. மற்றவர் அப்படின்னு மற்ற அவர் அப்படிங்கிற இடைச்சொல் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. இங்க படித்தால், ஐ, மற்று, கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுல எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னா இந்த படித்தால் தான். ஏன்னா இது வினைச்சொல். படி அப்படிங்கிறது வினை தானே, வினை முற்று. ஐ, மற்று, கு அப்படிங்கிறதெல்லாம் என்னது? இடைச்சொல் தொடர். அடுத்து மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இந்த மதுரை, கால், சித்திரை இது மூணுமே பெயர் சொல். ஓடினான்ங்கிறது வினைச்சொல். சென்றால், வந்த, நடந்து, சித்திரை இதில் பார்த்தோம்னா சென்றால், வந்த, நடந்துங்கிறது வினைச்சொல். சித்திரைங்கிறது பெயர் சொல்.
மா ஐ உம் மற்று இதிலே உங்களுக்கு தெரியும் ஐ உம் மற்றுங்கிறது இடைச்சொல், மாங்கிறது மட்டும் உரிச்சொல். ஓகேங்களா? அப்புறம் இதவும் படிச்சிடலாம், நமக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா வஉசி. வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னா பாரதியார். ஓகேங்களா? பாரதியார் வஉசி எப்பெல்லாம் சென்னைக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக பாரதியாரை பார்த்துட்டு தான் வருவாங்க. சுதேசி நாவாய் சங்கம்ங்கிற சங்கத்தை உருவாக்குனவங்க வஉ சிதம்பரனார். வஉசி அவங்க யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்னா பாரதியார். பாரதியார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தான் எப்போ சென்னைக்கு போனாலும் பாரதியாரை பார்த்துட்டு வருவாங்க. வஉசி அவர்களோட பன்முகத்தன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு தொழிற்சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்னா தமிழும் ஆங்கிலம், 2 மொழிகள், தமிழ், ஆங்கிலம். அப்புறம் இதுவும் ரொம்ப முக்கியம். ஒன்று அப்படிங்கிறத குறிக்க ஓர், ஒரு இந்த 2 சொற்களையும் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்தில் தொடங்குகிற சொல்லுக்கு முன்னாடி தான் வரணும். ஓருங்கிறது உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி தான் ஓர் அப்படிங்கிறது வரும். உயிர்மை எழுத்தில் ஒரு சொல் தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ உயிர் எழுத்து அப்படிங்கும்போது ஓர் ஆப்பிள், ஆப்பிள் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? உயிர் எழுத்தில் தொடங்குறதுக்கு ஆப்பிள் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இல்லைன்னா கடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடல் அப்படின்னு சொல்லணும். காங்கிறது உயிர்மை எழுத்து, ஒரு கடல். இப்போ இந்த கா வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டும். ஓகே, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் ஊர், அப்போ ஊ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல்ல சேர்த்தணும். ஏரி, இதில் ஏங்கிறது உயிரெழுத்து, அப்போ முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல்ல சேர்த்தணும். ஒரு நகரம், உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல சேர்த்தணும். இதை மாதிரியே அஃது, அது, இது ரெண்டையுமே எப்படி சேர்த்தணும் அப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா அஃது, அஃகுங்கிற ஆயுத எழுத்து வர்றது உயிரெழுத்துக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அப்போ உயிரெழுத்துனா அஃது, உயிர்மை எழுத்துனா அது. உயிரெழுத்துனா ஓரும் அஃதும் வரணும். உயிர்மை எழுத்துனா ஒரு அது அப்படிங்கிறது வரணும். அஃது இங்கே உள்ளது, இங்கே ஈங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ அஃதுங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. அது நன்றாக உள்ளது, நாங்கிற உயிர்மை எழுத்து வந்திருக்கு, அதுங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பிழையை திருத்தி எழுதலாம். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி வரும்? உயிரெழுத்து வந்துச்சுன்னா முன்னாடி ஓர் அப்படிங்கிறத சேர்த்தணும். இப்போ ஒரு வராது. உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அப்போ ஒருங்கிறத போடணும். அப்போ நீங்களே சொல்லுங்கள் கரெக்டாக. இரவும், ஈங்கிறது உயிரெழுத்து, அப்போ இங்கே என்ன வரும்? ஓர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள். அஃது உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ இங்கே அஃது வரணும். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, அப்போ இங்கே அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு வரும். இங்கே பாருங்க, ஈங்கிறது என்னது? ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து, அப்போ இங்கே நம்ம என்ன போடுவோம்? ஓர்னு போடுவோம். ஓங்கிறது ஒரு உயிரெழுத்து, அப்போ இங்கே என்ன போடுவோம்? அஃதுன்னு போடுவோம். அஃது ஒரு இனிய பாடல். ஓகே, கலைச்சொல் பார்க்கலாம். கலைச்சொல் பாருங்கள். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரி, ஆர்ட்னா கலை, ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், லிட்ரேச்சர் இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டிங்கிறது மெய்யுணர்வு. ஓகே, அவ்வளோதான். இந்த லெசனில் இருக்க இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.